அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆவணி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் செய்ய வேண்டிய, அதாவது கண்திஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்குவதற்கும் ஞாயிற்றுக்கிழமையில செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். 17/8/2025 ஆவணி மாதத்தின் முதல் நாள். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், குழப்பங்கள் தீரணும் அப்படின்னா கண்திருஷ்டி பரிகாரங்களை அடிக்கடி செய்யணும். அதிலும் குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் தொடர்ந்து கண்திருஷ்டி பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதியும் இருக்கும், ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை வருதுங்கிறவங்களாம் தினம்தோறுமே கூட கண்திருஷ்டிக்கான பரிகாரங்களை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. முன்னாடியெல்லாம் கண்திருஷ்டி பரிகாரங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு டப்பா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கற்பூரம் வாங்கி வச்சுக்குவாங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கற்பூரத்தை எரிப்பாங்க. மாதத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, மிளகு, அதை மாதிரி அடுப்பு கறி, படிகாரக்கல், இதை மாதிரி விஷயங்கள்லாம் அந்த திதிக்கு ஏற்றபடி, அதாவது இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் என்ன திதி வருதோ அந்த திதிக்கு ஏற்றபடி சுத்தி போட்டு எரிப்பாங்க, முச்சந்தியில் கொண்டு எரிப்பாங்க. இதெல்லாம் வழக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் செய்கிறோம். ஆனால் அதையுமே நம்ம கரெக்டாக நம்பிக்கையோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்காம போகாது. அதற்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சிறிய தட்டு அல்லது பழைய அகல் விளக்கில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்புக்கு மேலே கொஞ்சமாக கடுகு பரப்பிக்கோங்க. அந்த கடுகு மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு நிலைவாசலில் எரிச்சிருங்க. நீங்கள் யாரையும் சுத்த வேண்டாம், எதையும் சுத்த வேண்டாம். ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட ஆற்றல் வருது அப்படின்னா அந்த நிலைவாசலை தாண்டி வரணும். அப்போ அந்த நிலைவாசலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு உண்டான அருள் இல்லை, குலதெய்வம் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை வர வைப்பதற்கு தான் இந்த திருஷ்டி தோஷ பரிகாரம். நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு அந்த கல்லுப்பை கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. கடுகு முழுவதுமாக எரியணும் அப்படின்னு கிடையாது, 1-2 வெடிச்சாலே போதும். கற்பூரத்தை கடுகோட கல்லுப்போட சேர்த்து நிலைவாசல்ல எரிக்கும் போது உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் அருளும் உண்டாகும். அதை போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தோஷங்களும் நீங்கும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மகா பெரியவாவின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.